அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை. கிறிஸ்தவ ஆன்மீகம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய. இதன் விளக்கம்: தர்மம் செய்தல். அன்பில்லாமல் ஒருவர் தனக்குரியவைகளை எல்லாம் அன்னதானம் செய்ய முடியும். பேரெடுப்பதே இச்செயலின் உள்நோக்கமாகும். அப்படிப்பட்ட செயல் கொடுப்பவருக்கு புகழ்ச்சி ஆகும். அதே சமயத்தில் பெற்றுக்கொள்பவரின் கண்ணியத்துக்கும் சுய மரியாதைக்கும் இழுக்காகவும் அமையும். அதனால் ஏழைகளின் கண்ணியம் காக்கப்பட வேண்டுமாயின் அவர்களுக்கென செய்யப்படும் செயல்கள் மறைமுகமாக செய்யப்படுதல் அவசியம். இறைவேண்டல். பக்திமான் என்று மனிதரால் வரும் புகழை விட நம்முடைய இறைவேண்டல் அநீதி புரிவோருக்கான, அவர்களுடைய மீட்பிற்கான இடையறாத மறைவான வேண்டுதலாயிருப்பின் அதன் பலனை கடவுள் வெளிப்படையாக தந்து நம்மை மகிழ்ப்பார். நோன்பிருத்தல். வாழ்வுக்கு ஆதாரமான உணவு மறுத்தல். நோன்பு தேவையில்லை என்று ஆண்டவர் கூறவே இல்லை. நாம் முற்றிலும் கடவுளை சார்ந்து வாழ்கிறோம் என்ற நினைவு நம்மை விட்டு அகலாமல் இருப்பதற்கும், மனிதரின் தன்னலங்களாலும் சுரண்டலாலும் பசியாயிருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் பட்டறிவை நாம் பெற்று உணரவும், அப்படி பல்லாயிரக்கணக்கானோர் பசியாயிருப்பதற்கு நம்முடைய தன்னலமும் காரணமே என்றுணர்ந்து திருந்தவும் நோன்பிருத்தல் நல்லது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் சீடர்கள் சரியானதை அல்லது நல்லதை செய்ய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். அவர் தம்முடைய சீடர்களின் செயல்களை விடவும் அந்த செயல்களை செய்வதற்கான பின்னணியில் உள்ள எண்ணங்களை பற்றி கவலைப்படுகிறார். அவர்களின் செயல்களும் முடிவுகளும் கடவுள் மீதுள்ள அன்பு, மக்கள் மீதான அன்பு ஆகியவற்றிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்றும் உண்மையிலேயே அன்புதான் முக்கியம் என்பதையும் வலியுறுத்துகிறார். நாம் எதனை முன்னிறுத்தி நமது உதவிகளை செய்கிறோம்? சில சமயங்களில் மற்றவர் என்னை பற்றி நன்றாக நினைப்பதற்காக நான் ஏதாவது செய்ய விரும்புகிறேனா? சமூக ஊடகங்களின் வளர்ச்சியால் உலகம் முழுவதும் பார்க்கும் வகையில் அவர்களின் புகைப்படங்களை இடுகையிட மக்கள் விரும்புகிறார்கள். இந்த புகைப்படங்களில் அவர்கள் செய்கின்ற தொண்டு நடவடிக்கைகளும் அடங்கும். மேலும் யார் அதிக விருப்பங்கள் அல்லது எதிர்வினைகளை பெறுகிறார்கள் என்பதில் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறார்கள். பெரும்பாலான அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலங்கள் உதவிகள் செய்து அதை வைத்து விளம்பரம் தேடுவதில் பெயர் புகழ் தேடுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் உதவி செய்பவர்கள், இறைவிட ஜெயிப்பவர்கள் அல்லது நோன்பு இருப்பவர்கள் வெகுமதி பெற மாட்டார்கள் என்று இயேசு 3 முறை எச்சரிக்கிறார். ஏனென்றால் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து பெரும் பாராட்டு அவர்களுக்கு ஏற்கனவே போதுமான வெகுமதியாக உள்ளது. மாறாக அதை மறைவாக செய்யும்படி அவர் நம்மை தூண்டுகிறார். விண்ணகத்திலுள்ள நம்முடைய தந்தை நமக்கு வெகுமதி அளிப்பார். நாம் சரிபார்க்க வேண்டியது நமது உந்தலை தான். இதை பற்றி பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக நாம் உதவி வழங்கினால் அல்லது ஜெபித்தால், அதன் மூலம் நாம் அகந்தை அதிகரிக்க செய்தால் நாம் இயேசுவின் எச்சரிக்கையின் கீழ் வருகிறோம். இருப்பினும் கடவுளுக்கு மகிமை கொடுப்பதை தவிர வேறு எந்த உள்நோக்கும் இல்லை என்றால் இறைவன் நம் செயல்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கிறிஸ்தவ ஆன்மீகத்தின் சாராம்சத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஆன்மீகம் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது பக்தியோடு நின்று விடுவது கிடையாது. மாறாக செயல்பாடுகளுக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு வழிபாடா செயல்பாடா என்று மக்கள் மத்தியிலும் அருட்பணியாளர்கள் மத்தியிலும் மிக பெரிய விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வழிபாட்டில் நிறைவு காண்கிறார்கள்,
மற்றும் சில செயல்பாடே சரியான பாதை என்று அதில் மகிழ்ச்சி காண்கிறார்கள். இவை இரண்டை ஒருபோது பிரிக்க முடியாது என்பதை இயேசுவின் போதனையும் அவரது வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஜெபம், தவம் மற்றும் தர்மம் என்கிற இந்த மூன்றையும் இணைத்து புரட்சிகரமான ஆன்மீகத்தை தருவதுதான் கிறிஸ்தவ ஆன்மீகம். ஜெபம் நம்மை செயல்பாட்டிற்கு உந்து சக்தியாக இருக்கும் வகையில் வழி நடத்த வேண்டும். அதே போல செயல்பாடு சிறப்பாக அமைய நமது ஜெப வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும். ஒன்று மற்றொன்றிற்கு இணையானதாக, இயல்பானதாக வழிநடத்த வேண்டும். இயேசு இந்த இரண்டையும் தனது வாழ்க்கையில் ஒரு சேர இருக்குமாறு பார்த்து கொண்டார். ஜெயிப்பதை அவர் விட்டுவிடவில்லை. அதே போல அவருடைய செயல்பாடும் அதற்கு இணையானதாக இருந்தது. நமது கிறிஸ்தவ வாழ்க்கை பல சமயங்களில் வழிபாட்டோடு முடங்கி போவதாக இருக்கிறது. வாழ்வை தொடாத வழிபாடுகள் தான் நம் மத்தியில் ஏராளம். இன்றைக்கு வழிபாட்டின் மீதான ஈர்ப்பும் குறைந்து வருவது வேதனையிலும் வேதனை. ஆனால் உண்மை, இந்த வேறுபாடுகள் மறைந்து இணைந்த ஒரு ஆன்மீக வாழ்வை நாம் முன்னெடுப்போம். இன்றைய நவீன உலகில் ஒவ்வொருவருமே தங்களது பெருமை பாராட்டுகின்ற செயல்பாடுகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகின்றன. ஆண்டவரின் மகிமையை பறைசாற்றவும் கடவுளோடு நெருங்கி வரவும் நாம் எடுக்கும் முயற்சிகள் மிகவும் சொற்பமாக இருக்கின்றன. கடவுளை புகழ்ந்தேத்துவதும் அவரோடு நெருங்கி வரவும் நமது பக்தி முயற்சிகள் உதவியாக இருக்கட்டும். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கைமாறு கருதாமல் அறச்செயல்கள் ஒவ்வொரு நாள் நான் செய்கின்றேனா? வெளிவேடம் இல்லாமல் ஜெபிக்கும் பழக்கம் இயல்பாக என்னிடம் உள்ளதா? எனது ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த இயல்பாக நோன்பு இருக்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் கைமாறு கருதாமல் அறச்செயல்களில் ஆர்வமாக ஈடுபடவும், வெளிவேடம் இல்லாமல் ஜெபிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளவும், எங்களது ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த இயல்பாக நோன்பிருந்து ஜெபிக்கவும் வரம் தாரும். ஆமீன்.